நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம் எல்லாருமே. நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட தான் வந்தோம். அட்டகாசமாக இருந்தது. இனிமேலும் நல்லா இருக்கும். ஒரு 4 முறை 5 முறை கூட இந்த படத்தை பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பராக இருந்தது சார். இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒன்று. 2 பேரும் வந்து புது ஆக்டர்ஸ். அதை ஃபஸ்ட்டு மூவின்றாங்க. அந்த மாதிரியே தெரில. அவங்க ஏற்கனவே படம் நடித்த மாதிரி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துடும். அப்படியே ரியலாக ஆக்டிங் இருந்தது. பாதி படத்துக்கு மேலே வந்து சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா. இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒன்று. எல்லாரும் இந்த ஜென்ரேஷன் பார்க்கணும் கண்டிப்பாக. இந்த படம் பாட்டெல்லாம் சூப்பர். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப சூப்பர். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை விட்டு கொடுத்து வாழணும். அதான் ரொம்ப நல்லா இருந்தது ஃபிலிம். ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க ரோலில். ஹாப்பி ஸ்டார்ட் அண்ட் ஹாப்பி எண்டிங். நல்லா இருக்குங்க. இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு டைவர்ஸ்ன்றதுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத எடுத்துக்காட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் சூப்பர்ண்ணா. சூப்பர் நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு வந்தோம். லஞ்சே சாப்பிட்டோம். படம் சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக பிள்ளைங்க எல்லாம் இப்போ லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஈகோ ப்ராப்ளம் இல்லாமல் பேரண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்குங்க. சொல்ல வார்த்தைகளே எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. நாங்கள் திருப்பியும் வந்து பார்ப்போம் இந்த படத்தை. ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி வேல்யூஸ் வந்து இந்த படத்தில் நல்லா சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸை பார்த்துக்கணுங்கிறது மெயின். வந்து அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அவங்கவுங்க அடுத்தவங்க ஃபேமிலியை பற்றி திட்டிக்க கூடாது. அதுதான் பேஸ் லைனில் இருந்து ஆரம்பிக்குது. ஒருத்தர் புரிஞ்சுட்டு நடந்துக்கணும். ஃபேமிலியோட படம் சூப்பராக இருக்குது சார். ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக ஹீரோயின் 2 பேருமே ஏற்கனவே அவங்க வந்து நல்ல நடிக்கிற. அது புதுசு மாதிரியே தெரியல. அவ்வளோ நல்லா ஆட் பண்ணிடுறாங்க. அவ்வளோ அனுபவம். ரொம்ப நல்லா இருக்குது. கதை ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அர்ச்சனா மேடம் நல்லா நடிச்சுறாங்க. கஸ்தூரியன் நல்லா நடிச்சுறாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற படம் தான் இது. ஏன்னா அந்த காலகட்டத்திலாம் ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்கு பின்னாடி துரத்திட்டு போய் சைட் அடித்து பொறுமையாக வந்து எல்லாம் லவ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஸ்ட்ரைட்டாக மெசேஜில் எஸ் ஆர் நோ லவ் முடிஞ்ச உடனே போகிறாங்க வராங்க. அந்த மாதிரி இருக்குது ஃபாஸ்ட்டாக. அதே மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிரிஞ்சிடறாங்க. அது பிரியக்கூடாதுன்றதான் எங்களுடைய வேண்டுதலும். எங்களுடைய காலகட்டம் நாங்கள் ஒரிஜினல் லவ் பண்ணி வந்துட்டோம். இப்போ இருக்கிற காதல்லாம் ரொம்ப நாள் நீடிக்குமா இல்லையான்றது சந்தேகம். இந்த மாதிரி படத்தை பார்த்து கொஞ்சம் திருந்துங்க. ரொம்ப திருந்துன்னு சொல்ல முடியாது உங்களை. நன்றி. பிரேக்ஃபாஸ்ட் உண்மையிலே சென்டிமெண்ட்டாக ரொம்ப டச் பண்ணிடுச்சு. அதாவது கல்யாணம் பண்ண நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணுங்க. பட் அது எப்படி ஒன்றா இருக்கிறது நல்லதுன்றது ஒரு கைடன்ஸ் மாதிரி தான். நிறைய பேர் ஸ்பிளிட் பண்ணுறது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். யங்கர் ஜென்ரேஷன் நிறைய பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவு ஒரு லெசன் இது. ஓகே. இது வந்து படம் எப்படின்னா ரியல் யதார்த்தம். இது வந்து வில்லேஜ் கல்ச்சருக்கும் யூஎஸ் கல்ச்சருக்கும் இருக்க ஒரு டிஃப்ரெண்ட்டை காட்டுறாங்க. ஸோ அந்த 2 சிச்சுவேஷன்லேயும் அவங்க சேர்ந்துட்டு அதில் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றதை காட்டுறாங்க. ஸோ அது படம் பார்த்து புரிஞ்சுக்கங்க. ஓகே.